पूरी दुनिया में 3 ऐसी जगह है जहाँ पे हिंदू मेजोरिटी में है। फर्स्ट हमारा प्यारा भारत, सेकंड नेपाल, थर्ड है अफ्रीका का आइलैंड मॉरिशस। बट मॉरिशस में हिंदूज कैसे? इसकी स्टोरी बहुत ज्यादा मस्त है। आइए इतिहास में थोड़ा सा पीछे चलते हैं। साल 1810 से पहले इस आइलैंड पर कोई भी इंसान नहीं रहता था। फिर एंट्री होती है ब्रिटिशर्स की। ब्रिटिशर्स ने इस आइलैंड पर शुगर केन की खेती शुरू करी, बट वहाँ तो कोई भी इंसान रहता ही नहीं था। इसलिए ब्रिटिशर्स लेकर आए इंडेंचर्ड लेबर सिस्टम, जिससे बिहार, गुजरात, महाराष्ट्र जैसी स्टेट से लेबर जाती थी 5 साल के कॉन्ट्रैक्ट पर अफ्रीका के इस आइलैंड मॉरिशस पर। और फिर 1910 में इंडेंचर्ड लेबर सिस्टम को बैन कर दिया गया। जो लेबर्स वहाँ पर गए थे उसमें से ज्यादातर लेबर्स वापस भारत कभी आए ही नहीं। यही कारण है मॉरिशस आज एक हिंदू मेजोरिटी कंट्री है। நல்வாழ்வே வேண்டி கடலை தாண்டி துறந்தன தாய் நாடே மொரீஷியஸில் புலம்பியதன முன்னோர் தியாகம் மறவாரே. மாடு போல் உழைத்து உதிரமும் சிந்தி கரும்பு வயல் தனிலே வீடுகள் செதுக்கி காடுகள் திருத்தி நாட்டை புதுக்கினரே. மாடு போல் உழைத்து உதிரமும் சிந்தி கரும்பு வயல் தனிலே மேடுகள் செதுக்கி காடுகள் திருத்தி நாட்டை புதுக்கினரே. கட்டடங்கள் கட்டி சாலைகள் அமைத்து கண்டனர் கவிஞரே. கோவில்கள் எழுப்பி தமிழை பரப்பி போற்றினர் நம் பண்பாடே. நல்வாழ்வே வேண்டி கடலை தாண்டி துறந்தன தாய் நாடே மொரீஷியஸில் புலம் பெயர்ந்த நம் முன்னோர் தியாகம் மறவா. பாண்டிய நாட்டுல கூன் பாண்டியன் ஒரு மன்னர் ஆட்சி செய்யறாரு. இவருக்கு முதுகு வளைஞ்சு கூன் இருந்தனால இந்த பேர் வந்திருக்கு. சைவ சமயத்தை விட்டுட்டு ஜெயினிசம தழுவி வாழ்றாரு. இந்த நேரத்துல திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சமணர்கள் அன்னைக்கு இரவு சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. கூன் பாண்டியனோட உடம்ப தாக்குது. உடம்புல வெப்பம் தாங்க முடியாத மன்னர் சமணர்களை சூட தணிக்க சொல்றாரு. ஆனா அவங்களால முடியல. சம்பந்தர் வந்து மன்னரோட ஒரு பக்கத்துல திருநீரை தடவுறாரு. வெப்பம் முழுசா நீங்குது. சம்பந்தரை கை கூப்பி வணங்குறாரு. ஆனா அதுக்கப்புறமும் நாங்க தோத்ததா ஒத்துக்க மாட்டோம்னு சமணர்கள் சம்பந்தர் கிட்ட 2 போட்டி வைக்கிறாங்க. அதுலயும் சம்பந்தர் ஜெயிக்கிறாரு. கடைசியில ஒரு சைவ பாசுரம் பாடி வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது வரைக்கும் முதுகு வளைஞ்சி கூன் போட்டிருந்த மன்னர் முழுசா நிமிர்ந்து நிக்கிறாரு. சந்தோஷத்துல திளைத்த கூன் பாண்டியன் சிவனுக்கு பல தொண்டுகள் செய்யறாரு. 63 நாயன்மார்கள்னு போற்றப்படுறவங்கள இந்த பாண்டிய மன்னரும் ஒருத்தர். முழு வீடியோவிற்கான லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷனில். திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை கடவி